டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரே நோக்கம் ஓவர் எக்ஸ்பெக்டடில் படம் பார்க்க போகிறத தவிர்க்கணும். ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் அப்படி இல்லைனா எம்டி மைண்டடாக போய் படம் பார்ப்பது நல்லது. வெல்கம் டு மைக் ஷோ. இந்த ஷோ ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்கும். விடாமுயற்சி படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்குது. ஏன்னா 2023 பொங்கல் அன்னைக்கு தான் அஜித் அவர்களோட படம் வந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப்னால அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இந்த படம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க ஹீரோ செம மாசாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. சொல்லவே தேவையில்ல, அஜித் அவர்கள் பெரிய மாஸ் ஹீரோ இல்லையா? ஸோ அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படம் அப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்னு தான் நம்ம சினி டாக் வீடியோலையும் சொல்லியிருப்போம். அந்த படம் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியான படமாக இருக்காது. பட் இன்னொரு வேர்ஷன், ஒரு கிளாசிக்கலான அஜித் குமாரை பார்க்குற மாதிரியான ஒரு வேர்ஷனாக தான் இந்த படம் முழுக்க இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு எண்ணெய் இருந்தால் இருக்கு இல்லையா? எண்ணெய் இருந்தாலும் ஒரு கிளாஸ் கலந்த மாஸ் இருக்கும். அந்த டைப்பில் தான் இந்த படமும் இருக்கும். விடாமுயற்சியோட கதையை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் டவுன் படத்தோட கதையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். இந்த படத்தோட பிளாட் இப்படி தான் இருக்க போகுது. பிரேக் டவுன் மாதிரி தான். ஃபேமிலி ஒரு வெக்கேஷனுக்காக வராங்க. போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. அங்கே அவங்க ஒய்ஃபை வச்சு ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒருத்தவங்க கூட அனுப்புகிறாரு. போன ஒய்ஃப் திரும்ப வரலை. மிஸ் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்கள தேடி ஹீரோ போகிறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சு, அவங்க கிடைச்சாங்களா இல்லையா, அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையா, என்ன தான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ அதே தான் விடாமுயற்சி படத்துலையும் இருக்கும். ட்ரைலர் அண்ட் டீசரை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. லியோவுக்கும் விடாமுயற்சிக்கும் இருக்க ஒரு சிமிலாரிட்டிஸ் என்னென்னா, அங்கேயும் மிட்-ஏஜ்மேன் கேரக்டர் நம்ம பார்த்திபன், இங்கேயும் அஜித்குமார் அவர்கள் அந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அங்கே பார்த்திங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற பேக்கப் பண்ண நினைக்கிற ஒரு மிட்-ஏஜ்மேன் கேரக்டர். இங்கேயும் அதே தான். தன்னோட ஃபேமிலி, அவரோட ஒய்ஃபை காப்பாற்றணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரில, அவங்கள காப்பாற்றணும், நான் தன்னோட ஃபேமிலியை செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிட்-ஏஜ் கேரக்டர் தான். ஸோ அதுதான் மெயின் பிளாட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குவாலிட்டி வைஸுமே பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனுமே அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த மாதிரியான டைப்பில் படங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் அஜித் சாரோட ஆசை அப்படின்னு மகிழ் திருமேனி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அஜித் அவர்களை பொறுத்தவரை ஒரு அக்யூசேஷன் வச்சிட்ருக்காங்க. ஒன்று ரவுடி கேரக்டர் பண்ணுறாரு, டான் கேரக்டர் பண்ணுறாரு, இல்லை அப்படின்னா ஒரு காப் கேரக்டர் பண்ணுறாரு. இப்படி தான் மாற்றி பண்ணிகிட்ருக்காரு. வீரம் ஒரு லோக்கல் டான். அண்ட் என்னையா இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு காப் கேரக்டர் பண்ணார். வேதாளம் எகென் ஒரு டான். அடுத்து விவேகம் ஒரு காப், இன்டெலிஜென்ட் காப், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார். அண்ட் எகென் பார்த்திங்கன்னா விஸ்வாசம் ஒரு லோக்கல் டான். அதில் அப்பாற்பட்டு போனது நேர்கொண்ட பார்வை படம் தான். அது பிங்க் படத்தோட ரீமேக்ன்றதுனால அந்த படம் அப்படி போயிடுச்சு. அண்ட் அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா வலிமை காப் கேரக்டரில் பண்ணியிருந்தார். துணிவு எகென் ஒரு டான், அந்த மாதிரியான கேரக்டர் தான் பண்ணியிருந்தார். இந்த அக்யூசேஷன் அஜித்குமார் மேலே வைக்கப்பட்டு இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அவர் அதெல்லாம் ப்ரோக் பண்ணி வெளியே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நார்மலான ஒரு கதையோட்டமான படமாக தான் இந்த படம் இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவோட அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகணுன்ற எந்தவித அவசியமும் இல்லை. அப்படின்ற ஒரு ஹேண்டிலிங்கை எல்லா பெரிய ஹீரோவும் கையில் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம விஜய் அவர்கள் லியோவில் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எல்லா மாஸ் ஹீரோவும் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்மளே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம், ஒரு படம் பார்க்க போகும்போது ஆடியன்ஸோட மனநிலைமை ஒரு எம்டி மைண்டடாக தான் இருக்கணுன்றது தான் சொல்லியிருக்கோம். படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் மோரார்லெஸ் இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் மட்டுமே. எல்லா படத்துக்குமே நான் சொல்கிறேன், முந்தின படத்தை மறந்துடுங்க, இது வேற படம். எதுவுமே இல்லாமல் பிளாங்காக வாங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெற ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இதான் எனக்கான வீடியோ கைஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் ரவிசங்கர்.